अस्सलाम वालेकुम வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? மாஸ்டர், you want to say anything? இன்னைக்கு வந்து நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா தூத் பத்திரிக்கு தாங்க போயிட்டு இருக்கோம். பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு? ஃபுல்லா மஸ்டர்ட் தாங்க விதைச்சு வச்சிருக்காங்க. இன்னும் மஸ்டர்ட் அப்படின்னா கடுகு எண்ணெயோட அறுவடை வந்து முடியல. இந்த டைம்ல மட்டும் காஷ்மீர் எங்க பார்த்தாலும் மஞ்சள் கலர் பச்சை கலரா தகன்னு வந்து இந்த சூரிய வெளிச்சத்துக்கும் இந்த கார்டனுக்கும் அவ்வளோ அருமையா இருக்குங்க அந்த வியூ பாக்குறதுக்கு. ஸோ அதனாலதான் இன்னைக்கு நம்ம தூத் பத்திரி வந்து போயிட்டு இருக்கோம். போற வழியில தான் இந்த கிளிப்மே வந்து நான் எடுத்துட்டு இருக்கேன். நிறைய நண்பர்கள் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, மரியம் நாங்க உங்க வீடியோ வந்து மிஸ் பண்றோம் அப்படின்னு. பாத்தீங்களா யாரோ கமெண்ட்ல வந்து சொன்ன மாதிரி இருந்துச்சு, சுலேஹாமா வந்து ரொம்ப சைலண்டா இருக்காங்க அப்படின்னு. பாத்தீங்களா சைலண்டா எப்படி இருக்காங்கன்னு. நூர்ஜஹானோட வாட்டர் பாட்டில் வேணுமா? அவங்களோட வாட்டர் பாட்டில் அவங்க தண்ணி குடிக்க மாட்டாங்களாம். இது வந்து நூர்ஜஹானோடது, அதைத்தான் வந்து கேக்குறாங்க. சேட்டக்காரவ சுலேஹாமா தூத் பத்திரி வந்து மாஸ்டரே வந்து இதுவரை போனது இல்லை அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ அதனாலதான் நம்ம எல்லா இடமும் பார்த்தாச்சுல, பஹல்காம் பார்த்தாச்சு, குல்மார்க் பார்த்தாச்சு. ஸோ தூத் பத்திரி மட்டும்தான் வந்து இது வரைக்கும் நம்ம பார்க்காது. அங்க போய் வீடியோ எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு என்னோட பிறந்த நாளும் கூட. அதை முன்னிட்டு தான் இன்னைக்கு நம்ம தூத் பத்திரி போயிட்டு இருக்கோம். அங்க போயிட்டு வந்து பார்க்கலாம் தூத் பத்திரி எப்படி இருக்கு அப்படிங்கறத. மாஸ்டர், you went to Doodh Patri or not? Doodh Patri I never went before. Never. Pulwama and Doodh Patri how many kilometers far away? Almost 80. சார் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, புல்வாமால இருந்து தூத் பத்திரி எப்படியும் ஒரு 80 கிலோமீட்டர் தூரமாங்க. இதில் வந்து நாங்கள் வீட்டை விட்டு கிளம்பையில 11:30 மணி. இப்போ மணி வந்து ஆல்மோஸ்ட் 2 மணிங்க. சாப்பிட்டுட்டு போற வழியில ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. அந்த ஹோட்டல்லையும் சாப்பிட்டுட்டு இப்பதான் வந்து டிராவல் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். பாத்தீங்களா சுலேஹாமா சுலேஹாமா she wants to drive. You want to come here? No. அபுதான் சுலேஹாமா வந்து அபுன்னு கூப்பிடுறாங்க அவ டேடிய. நூர்ஜஹான் வந்து டேடின்னு கூப்பிடுறது. அபுதான் அவளுக்கு முதல்ல முடி இறக்கிருக்கு. அந்த வீடியோ நான் இன்னும் அப்லோட் பண்ணல, அதையும் நான் அப்லோட் பண்றேன் வர நாட்கள்ல. ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அவங்க பார்சல் எல்லாம் வந்து நம்ம குயிக்கா பேக் பண்ணி அனுப்பி முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ நாள் நான் வீடியோவும் அப்லோட் பண்ண முடியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் அதையும் நம்ம முடிச்சு அனுப்பிடணும்ல, அவங்களும் காத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு. ஏன்னா நிறைய நண்பர்கள் பொறுமையா வந்து இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தாங்க. அதுக்கே பெரிய நன்றி சொல்லணும். சரி, நம்ம பேசிட்டே இருக்காம நான் உங்களுக்கு வீடியோல பேக் கேமராலே வச்சு காட்டுறோம். பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு. இப்ப நீங்க பாக்குறீங்கல்ல, இதுதான் வந்து தூத் பத்திரிக்கு போற வழி. நான் சொன்னேன்ல, இந்த பர்டிகுலர் டைம்ல மட்டும் இது வந்து ஸ்ப்ரிங் சீசன். இன்னும் சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆகல, இனிதான் வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆகும். ஸ்ப்ரிங் சீசன்ல காஷ்மீர் இந்த மாதிரி தான் இருக்கும். எங்க பார்த்தாலும் மஞ்சள் கலர் பச்சை கலரா தாங்க தெரியும். அருமையா இருக்கும். அந்த சூரிய வெளிச்சத்துக்கும் அந்த வெளிச்சம் பட தகன்னு மின்னும் அந்த மஸ்டர்ட் செடிலாம். என்ன இந்த சைடு வந்து என்ன பாருங்க சுலேஹாமா. டேய் குட்டி பையா, புல்வாமால நேத்துலாம் கடுமையான மழைங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்களா இந்த சைடு புல்வாமாவை கடக்கிற வரைக்கும் மழைப்பொழிவு வந்து இல்லை. படுகம் வந்து ஸ்டார்ட் ஆகவும் மழையும் தொடங்கிருச்சு. இருந்தாலும் இந்த ரம்மியமான அழகான இடத்துக்கும் அது கூடவே இந்த மழைப்பொழிவுக்கும் பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு இந்த லொக்கேஷனே. நீங்களும் இந்த லொக்கேஷனை வந்து சைலண்டாக பாருங்கள். எங்களுக்கு வந்து என்ன மாதிரி ஏரியா வந்து பிடிக்கும்னா, அதில் ஃபுல்லாக இயற்கையாக இருக்கணும், நேச்சராக இருக்கணும், க்ரீனாக இருக்கணும், எல்லா இடமும் பசுமையாக இருக்கணும், மலைகள், அது கூட நீரோடைகள். இதுதான் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையான அழகு. எனக்கும் சரி மாஸ்டருக்கும் சரி. உங்களுக்கு வந்து எது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. தூத் பத்திரி ரீச் ஆகவும் ஒரு சில இடங்கள்ல நீங்க ஜாக்கெட் ஷாப், அது கூட பூட்ஸ் இதெல்லாம் கூட வச்சிருந்தாங்க. ஏன்னா டூரிஸ்ட் வரவங்க சில பேர் எடுத்துட்டு வர மறந்துட்டாங்க அப்படின்னா இங்க ரெண்டலுக்கு கூட நீங்க வாங்கிக்கலாம். தூத் பத்திரி கூட இவ்வளோ இயற்கையான இடமா இருக்குமா அப்படின்னு நாங்கள் நினைச்சு கூட பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சர் பியூட்டியா இருந்துச்சுங்க. அமேசிங்கா இருந்துச்சு. Welcome to Doodh Patri. Welcome to Doodh Patri. We reached ங்க. இங்க நிறைய ஸ்டால் எல்லாம் கூட இருக்கு. நிறைய ஷாப்ஸ் வந்து வச்சிருக்காங்க. சப்பாத்தி. அந்த அங்கிள் வந்து போன்னு பார்த்துட்டு ஷபாஸ் அப்படின்னு சொல்றாங்க. நல்லா இருக்குங்க. இவங்க எல்லாருமே நேச்சுரலோடய நல்லா ஒன்றிணைஞ்சு வாழ்றாங்க. பாருங்களேன் எவ்வளோ அழகான வாழ்க்கை அப்படின்னு.
லைஃப் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு டைம் அப்படி தான் வரும். ஆனால் அந்த வர்ற ஒரே ஒரு டைம் லைஃப்பை நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம யாருக்கும் எந்த ஒரு தீமையும் விளைவிக்காமல் கெட்டது நினைக்காம வாழ்ந்துட்டு நிம்மதியாக வந்து போகணுங்க. அதுதான் வந்து எங்களுக்கு இன்னைக்கு வந்து சரியான க்ரௌடாக இருக்குது இந்த சைடு. Tanks. Okay. We not reached yet Dood Patri. Wait, you take some. Sorry, you're beautiful master. Huh? Rumba. Rumba alahar ko. ரொம்ப அழகா இருக்கு. தூத் பத்ரி சூப்பரா இருக்குங்க. ஆனா நான் நினைச்சு கூட பார்க்கல தூத் பத்ரி வந்து இந்த அளவுக்கு அழகா இருக்குமா அப்படின்னு. சரியான பியூட்டியா இருக்கு. இயற்கை தாங்க அழகு. நம்ம இதை வந்து நாங்க புல்வாமால இருந்து வரையில அங்கெல்லாம் சரியான ஹாட்டா இருந்துச்சு ஸ்ரீநகர்ல. நேத்து புல்வாமால நல்ல ரைனா தான் இருந்துச்சு. இன்னைக்கு தான் வந்து சரியான வெப்பமா இருந்துச்சு. ஆனா இங்க தூத் பத்ரி ரீச் ஆகவும் கடுமையான கோல்டா இருக்கு. தூத் பத்ரிக்கு வந்து எப்ப நீங்க வந்தாலுமே ஸ்வெட்டர் கண்டிப்பா எடுத்துட்டு வாங்க. அங்க ஜாக்கெட்டுமே வந்து வச்சிருக்காங்க. வாட்ச் கேம்பிங். அருமையா இருக்கு, அருமையா இருக்கு. எல்லாரும் போட்டோ. टाइम तो आपके पास है खाने में ना सुन this that side. Which side master? हाँ. How many kilometer? 14 kilometers. That one is 14 kilometers from here. How to go? Car is not allowed this side. We have to go either by foot or we have to take hire some money. Okay. Or we have to hire this kind of We can take car. car not allowed. River name is? Dood Ganga. Dood Ganga. हाँ. நம்ம இப்போ தூத் பத்ரி வந்து ரீச் ஆயிடுச்சுங்க. ஆனால் இங்கே இருந்து தூத் கங்கா ரிவருக்கு வந்து போகிறதுக்கு 14 கிலோமீட்டர் தாண்டி தான் வந்து போகணுமா. அப்படி நம்ம போகும்போது வெஹிக்கிள் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்களா. நம்ம கொண்டு வரோம்ல ஓன் வெஹிக்கிளோ இல்லை ட்ராவல் வெஹிக்கிளோ உள்ள அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்களா. இங்கே இருந்து குதிரை வந்து எடுக்கணுமா, இல்லை இப்போ போச்சு பார்த்தீங்களா பைக்கு, அந்த மாதிரி எடுத்துட்டு தான் 14 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணணுமா. சரி வாங்க போய் பார்க்கலாமா. और सही No, it is not 14 kilometers. हाँ. This person 4 kilometers. This brother did not give correct information. हाँ. It is only 4 kilometers 4 கிலோமீட்டர் from here. சார் வந்து ஏற்கனவே சொன்னாங்கல்ல 14 கிலோமீட்டர் அப்படின்னு. 14 கிலோமீட்டர் இல்லையாங்க. இங்க இருக்கக்கூடிய போலீஸ் பிரதர் வந்து சொல்றாங்க 4 கிலோமீட்டர் தானா. This place is very chill, very cold and very beautiful also. Come now. Where we have to go? This area you. That area is also this kind of open area, open valley. நாங்க வந்து இன்னைக்கு குழந்தைங்க இருக்கனால உள்ள வந்து போகல, ரிவர் சைடு வந்து போகலங்க. ஸோ மாஸ்டர் சொல்கிறாங்க இங்கே கொஞ்சம் நேரம் நம்ம உட்காந்து இருந்துட்டு வீட்டுக்கு வந்து போகலாம் அப்படின்னு. காலையில் வந்தோம் ட்ராவல் பண்ணி. காலையில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணையில் மணி ஒரு 11:30 இருக்கும். 11:30க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் இப்போ தான் வந்து நாங்கள் ரீச் பண்ணியிருக்கோம். இனி எங்கே போக அப்படின்னு தெரியல. ஆனால் நல்லா இருக்குது, லொக்கேஷன் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். Dood Patri. But the river is Dood Ganga. It is that side. It is more 4 kilometers away from here, from this place. Here, So it will take, if we go by foot, it will take half an hour. Half an hour to reach there. If we hire a pony, it will take 10 minutes. 10 minutes. How much cost, master? If we hire that bike, it will take 5 minutes. 5 minutes. 5 to 8, 10 minutes. Going on and going. This kind of bike is good. Bike good. நான் சொன்னேன் இல்லைங்க, 2 ஆப்ஷன் இருக்குது. ஒரு ஆப்ஷன் போனி குதிரை வந்து எடுக்கிறது, இன்னொரு ஆப்ஷன் இங்கே போகிறாங்க பார்த்தீங்களா பைக். இந்த 2 ஆப்ஷன் மூலமாக தான் தூத் கங்கா ரிவருக்கு வந்து நம்ம போக முடியும். இப்போ எங்களுக்கு அதான் குழப்பமாக இருக்குங்க, போகலாமா வேண்டாமா அப்படின்னு.
ஹலோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். We going inside? Huh? Come this side. Warm welcome to Doodh Patri. It's very chill. இன்னைக்கு வந்து சரியான க்ரௌடாக இருக்குது, சண்டே வேறையா அப்படிங்கிறதுனால எல்லா இடங்கள்லையும் நீங்கள் நிறைய மக்களை பார்க்கலாம். எந்தெந்த ஊர்லேயோ இருந்து வந்திருக்காங்க, நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க, பார்க்கவே நல்லா இருக்குல்ல. வெரி கோல்டு மாஸ்டர். கார் இன்சைட் சிட்டிங் கம்மி. இவ்வளோ தூரம் காலையில் 11:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் எங்களோட ஜேர்னியை. ஆனால் பாருங்கள் சரியான சில்லுன்னு இருக்குது. நிறைய நண்பர்களும் வந்து கேட்டிருந்தீங்க, அவங்க கேட்டதுனால தான் இங்கேயே வந்தது, மரியம் தூத் பத்ரி ஓப்பன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு. நாங்கள் சாப்பாடு வந்து எடுக்காமல் வந்துட்டோம், அது ஒன்று. இன்னொன்று வந்து குழந்தைங்க இருக்கிறதுனால தூத் கங்கா வந்து எங்களால் போய் பார்க்க முடியல. ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. கண்டிப்பாக நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து போவோம். மே மந்த் இல்லை ஜூன் மந்த் போனோம் அப்படின்னா போக முடியும். ஏன்னா இப்போ ரொம்ப குளிராகவும் இருந்துச்சா தாங்கவே முடியல. நீங்களும் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா இடங்களும் விசிட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர்.